அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி பந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்களவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆனி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை, சப்தமி திதி 2 மணி 12 நிமிடம் மதியம். பின்னாடி அஷ்டமி வந்துருது. அஸ்த நட்சத்திரம் 6:52 மாலை. பின்னாடி சித்திர நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கும் இன்று யோக பிழை, மரண யோகம். ராகு காலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30 காலை. சூலம் வந்து கிழக்கு, பரிகாரம் வந்து தயிர். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். ராசிநாதன் 2ல் இருக்கார். இது ரெண்டுமே நன்மைதான். செவ்வாயும் ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அது ஒரு நல்ல இணைவுதான் சொல்லலாம். ஆனால் மற்ற கிரகங்கள் இவருக்கு சனி பகவான் வந்து 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் நல்லது. மேஷ ராசிக்கு வந்து நல்ல அருமையான நேரம். நல்ல நேரம்னா என்ன செய்யும் அப்படின்னா, நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவங்களுக்கு வயதுக்கு தக்கபடி, அவங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாமோ அந்த காரியங்கள் பூரா செய்து கொள்ளலாம். அதுக்குடைய வாய்ப்புகள் இன்று அருமையாக இருக்கிறது. ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு ஜென்ம குரு, ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு. அவர் நல்ல பலனை தரமாட்டார். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார், 11 ராகு இருக்கு. இந்த 2 கிரகமும் உங்களுக்கு பலமாக இருக்கு. சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்காங்க. ஆனால் ராசிநாதன் 3ல் மறைவு. அதாவது ஜென்மத்தில் குரு இருக்காரு, ஜென்மத்தில் செவ்வாய் வேறு இருக்கு. இது 2 நல்ல பலன் இல்லை. ஆனால் உங்களுக்கு சனியும் ராகு நல்ல இடத்துல இருக்கிறனால நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த ஜாதகருக்கு சனி நல்லவன், ராகு நல்லவன், கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதனால் ரிஷபராசி என்பவர்களே, கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், இடமாற்றம் வரும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் ராகு பகவான் 10ல் இருக்கார். ராகு 10ல் இருப்பது தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்கும். நிரந்தரமான பணி அமையும். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. அதனால் இப்போ உங்களுக்கு ராகு நல்ல பலன் சொல்வார். ஆனால் குரு 12ல் தேவையில்லாத செலவுகளை எடுத்து விடுவார், விரயங்களை உண்டு பண்ணுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல விரயமாக, சுப விரயமாக செய்யுங்கள். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இந்த மாதிரி காரியங்களை பண்ணுவோம். இதில் ஏதாவது செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கவனமாக நடந்துங்க. விரயம் தர மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்காங்க, லாபஸ்தானத்தில் இருக்காங்க, நல்ல இடத்துல, அருமையான இடத்துல இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, கெடுதல் செய்ய மாட்டாங்க. ராகு வந்து 11 இருப்பது நல்லது. இருந்தாலும் சனி 8ல் இருக்கார், அட்டம சனி. கொஞ்சம் காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும். தாமதமானாலும் நல்ல விதமாக முடியும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது.
இப்பொழுது சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பலமாக இல்லை. குரு 10ல் இருக்காரு. 10ல் குரு பவுசையை குறைப்பார். பவுசை என்றால் என்ன? நல்ல நிலைமை என்று பொருள். உங்களுடைய நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவார். கெட்ட பேர் எடுத்துவார். மேலதிகாரிடம் கெட்ட பேர் இருக்கிற மாதிரிலாம் பண்ணும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளும். 10 மாதம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 9ல் இருக்கார். அது ஒரு பெரிய நன்மை. ஆனால் செவ்வாய் 9ல் 8ஆம் அதிபதி போய் 9ல் சேர்ந்திருக்காங்க. செவ்வாய் 9ல் இருப்பது ஸ்லாக்கியம் இல்லை. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 9ல் இருக்கார். சூரியன் 10ல் இருக்கார். தொழிற்சானம் உத்தியோகத்துக்கெல்லாம் வாய்ப்பு, நல்ல அமைப்புகள் இருக்கும். வேலை கிடைக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல காரியங்கள் பண்ணலாம். திருமணம் செய்யலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு. அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி 8ல் இருக்காங்க. இந்த 10 மாதத்துக்கு உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் நடைபெறாது. 8ல் குரு என்ன காரியங்களை தடைப்படுத்துவார், தாமதமாக்குவார். வேற எதுவும் செய்ய மாட்டார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. அதாவது புதிய முயற்சிகள், புதிய காரியங்களை எதையும் செய்யாதீங்க. எதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் எப்படி இருக்காருன்னா 6ல் இருக்கார். கன்னிராசி என்பதுக்கு 6ல் சனி இருக்கார். துளாராசி என்பதுக்கு 6ல் ராகு இருக்குது. இது 2 பேருக்குமே இந்த சனியும் ராகு நல்லது பண்ணுவாங்க. ஆகவே நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தால் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுவார். இன்னும் ஓராண்டு இருக்கார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 7ல் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து அதில் இருக்காங்க. அது உங்களுக்கு நல்ல பலன், நல்ல காரியங்களாக நடைபெறும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும், வேலை கிடைக்கும், குழந்தை பேர் ஏற்படும், வீடு கட்டலாம், நல்ல காரியங்களாக செய்யலாம். அடுத்து தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்காங்க. ராகு 4ல் இருப்பது. 4ல் ராகு இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதனால் இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் பலமாக இல்லை. குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்தில் இருக்கார். உடல்நிலை சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாத்திலையும் எதிர்ப்பு வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 4ல் இருக்கிற ராகு உங்களுக்கு நல்ல பலனை தருவார். சனி பகவான் 3ல் இருக்கார். இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த 3ஆம் இடத்தில் இருப்பார். இந்த 2 ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஆக மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அதனால் மகர ராசி என்பது 2 ஆண்டுகள் சனி பகவானுடைய வழிபாடு விடாமல் செய்யுங்கள். அடுத்து குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். மகர ராசி என்பவர்களுக்கு இது நல்ல நாள், நல்ல காரியங்களாக நடக்கும். திருமணம் நடைபெறும், நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். அவர்கள் வயதுக்கு தக்கபடி என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அது பூரா நீங்கள் செய்யலாம், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 சனி இருக்கும். உங்களுக்கு என்ன 5 வருஷம் 7.5 சனி இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்வது நலம். சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். குரு பலமாக இல்லை, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 நடக்கிறது. மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சிறப்பாக இல்லை. ஆனால் குருவனுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. 9ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அதனால் 7ஆம் இடத்தை குரு பார்த்தா திருமணம் நடைபெறும், நல்லது நடக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்த்தா பாக்கியங்களாக கிடைக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ஆகவே நன்மை உண்டு. மீனராசி என்பவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. மகர ராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை விரதமாக இருங்க. சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்ன வைத்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் காலை மாலை 2 வேளையும் கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். கட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது, வறுமைகள் இருக்கத்தான் செய்கிறது, சிரமங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதிலிருந்து நாம் வெளியில் வரணும். அந்த கட்டங்களிலிருந்து நாம் வெளியில் வரணும்னா இறை வழிபாடு தான் நமக்கு மிகவும் நன்மை. அந்த இறை வழிபாடை நம்ம கவனமாக செய்து கொண்டிருந்தோம்னா எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும்
நல்ல பலன்கள் தரும். ஆகவே இந்த ஆலயம் தொடுவது சாலவும் நன்று. இந்த ஆன்மா இருக்கிறதே ஒரு நிலையில் இருக்காது, அலைந்து கொண்டே இருக்கும். அது ஆலயத்துக்கு போயிட்டோம்னா அங்கே இறைவன் நோக்கி நாம் தானம் செய்கின்ற போது, அவரை பிரார்த்தனை செய்கின்ற போது அந்த மனம் ஒருநிலைப்படுகின்றது. அதுக்காக தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே நமக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் காலையில் எழுந்தவுடன் ராத்திரி 11 மணி வரை வேலைகள் இருந்தால் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த பிரச்சனைக்கு இடையில இந்த இறை வழிபாடு என்பதை நாம் நிச்சயமாக ஒரு பணிகளுக்கு இடையிலே நாம் செய்து வந்தமையால் நிச்சயம் நமக்கு எல்லா நலன்களும் பெற்று நல்லருள் நடைபெறும். அன்பான நேயர்களே, உங்களுக்கு இறை வழிபாடு தான் நமக்கு இருக்கின்ற சிரமங்களிலிருந்து நாம் விடுபட முடியும். ஆகவே அன்பான நேயர்களே, இறை வழிபாடு உங்களுக்கு நல்லது. இந்த கந்த சஷ்டி கவசம்னு ஒன்று இருக்குது, அது ஒரு அரிய மருந்து. அந்த கந்த சஷ்டி கவசத்தை செவ்வாய்க்கிழமைதோடு நம்ம பாராயணம் செய்து வந்தோமையானால் அது நமக்கு நல்ல ஒரு பலனை தரும். அதே மாதிரி விநாயகர் அவல் ஒன்று இருக்கிறது, அதை விநாயகர் அவலை வெள்ளிக்கிழமைதோடு நாம் பாராயணம் செய்து வந்தோமையானால் நல்ல பலன்கள் ஏற்படும். ஆகவே நம்ம எல்லா அன்பர்களும் வீட்டிலே முடங்கி கொண்டு இருக்காமல் இறை வழிபாடு செய்து இறையருள் பெற்று எல்லாரும் நலன்கள் பெற்று பல்லாண்டு வாழ எல்லா வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.